பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஷஃபர் மாதத்தை அடைஞ்சிருக்கோம். ஒரு மாதத்தை அடையிற நம்ம சிறப்புக்குரிய இபாதத்துகளோடு அடைவது தான் நமக்கு சிறப்பு. அதில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன சூறாக்கள் ரொம்ப சிறப்புக்கான சூறாக்கள். நபியவர்கள் ஓதி வந்திருக்க சூறாக்களாக இருக்குது. அன்றாட வாழ்க்கையில் நபியவர்கள் தினமும் இந்த சூறாக்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தாங்க. ஏன்னா இது ஒவ்வொரு சூறாக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்குது. ஒரு மனிதனுக்கு எது தினமும் தேவைப்படுமோ அது எல்லாம் இந்த சூறாக்களின் மூலமாகவே பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. கவலையை போக்கக்கூடியதாக இருக்குது, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இது அனைத்தையுமே நீக்கி நம்ம தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம இந்த சூறாக்கு பல சிறப்புகள் சொல்லலாம். அதனால் இந்த சூறாவை ஓதி வச்சுப்பது நமக்கு மாதம் முழுவதும் சிறப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்த சூறாக்களை தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக எத்தனை சூறானா 6 சூறா. எத்தனை தடவை ஓதணும்னா 3 தடவை ஓதணும் ஒவ்வொரு சூறாவையும். சின்ன சின்ன சூறா தான். ஒழு இல்லாட்டினாலும் சரி, தொழுகை இல்லாட்டினாலும் சரி, நீங்கள் கேட்ட கையோடையே ஓதிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்லேயே வருது. பத்தாவதுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச சூறாவாக தான் இருக்கும். அதனால் நம்ம என்னென்ன சூறான்னு சொல்கிறோம் கேட்டுட்டு கையோடு ஓதிக்கோங்க. அதில் முதல் சூறா என்னன்னு பார்த்திங்கன்னா இதா ஜாஹா நஸ்ருல்லாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய நஸ்ரு சூறா. ஏன்னா இது ஒரு மாதத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் மாதம் முழுவதும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓதக்கூடிய சூறா. நஸ்ருனாவே உதவியும் வெற்றியும் தான். நஸ்ரு ஃபத்தஹு இது 2 தான் அந்த சூறாவில் முக்கியமான நோக்கம். அப்போ இந்த மாதம் பூரா நீங்கள் எது செஞ்சாலும் அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பான், வெற்றியை கொடுப்பான். இந்த சூறாவை 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. இப்போ கேட்ட கையோடவே ஓதிட்டு அடுத்த சூறா பார்க்கலாம். சின்ன அமல் தானே, இதெல்லாம் தெரிஞ்சது தான். வெறும் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதிக்கோங்க. வாங்க ஓதிட்டு அடுத்த சூறா பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ கௌசர் சூறா வரும். இன்னாத்தினா கல் கௌசர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூறா பார்த்தீங்கன்னா நபி அவர்களுடைய கவலையை போக்குன சூறாவாக இருக்குது. அல்லாஹ் நம்ம கொடுக்கக்கூடிய நிகமத்துகளை நினைவுபடுத்தக்கூடிய சூறாவாக இருக்குது. அப்போ இன்ன ஆகத்தினா கல் கௌசர் சூறாவை நீங்கள் 3 முறை ஓதிக்கோங்க. உங்களுக்கு அல்லாஹுடைய அருட்கொடையும் கிடைக்கும். உங்களுடைய எல்லா கஷ்டமும் அல்லாஹ் தீர்த்து வைப்பான். இப்போ இதை 3 முறை ஓதிட்டு அடுத்த சூறாவை பார்க்கலாம். இன்னா அஅதைனாகல் கௌசர் فصل لربك وانهر إن شانئك هو الأبتر إنا أعطيناك الكوثر فصل لربك وانهر إن شانئك هو الأبتر إنا أعطيناك الكوثر فصل لربك وانهر إن شانئك هو الأبتر. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது 3வதாக பார்த்தீங்கன்னா வல்லஸ்ரி இன்னல் இன்சானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்ரு சூறா. இது ரொம்ப சின்ன சூறா. ஆனால் யாருமே இதை ஓதுறதே இல்லை அதிகமாக. ஏன் ஓதுறது இல்லைன்னா இதனுடைய சிறப்பு யாருக்குமே தெரியறதில்ல. ஆனால் வல்லஸ்ரி சூறா எப்படிப்பட்ட சூறானா ஒரு மனிதன் தினமும் பின்பற்ற வேண்டிய 4 படிப்பினைகள் இந்த சூறாவில் தான் அல்லாஹ் கொடுத்துருக்கான். அப்போ அல்லாஹ் ஒரு மனிதனுக்கான படிப்பினையே வச்சுருக்கக்கூடிய சூறானா அது எவ்வளோ சிறப்பான சூறாவாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க. வெறும் 4 விஷயங்கள் தான். மாதம் ஃபுல்லாக கடைப்பிடிங்க. என்ன அந்த 4 விஷயம்? 1 ஈமானோடு இருப்பது, 2வது நல்ல அமல்கள் செய்வது, 3வது பொறுமையோடு இருப்பது, 4வது ஒருவருக்கொருவர் உபதேசித்து வாழ்வது. இந்த 4 விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணணும் இந்த சூறாவின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த சூறாவை ஓதிட்டு இந்த மாதத்தை ஆரம்பிச்சுக்கலாம். ஓதிக்கொள்ளுங்க. வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر والعصر
إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பிற்கான சூறான்னு சொல்லக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹது, குல் அவுது பிரபின்னாஸ், குல் அவுது பிரபின் ஃபலக் சூறாவை ஓதணும். அதில் முதல் சூறா பார்த்தீங்கன்னா குல் ஹுவல்லாஹு அஹது. இந்த இக்லாஸ் சூறா எப்படிப்பட்ட சூறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய சிஃபத்தை சொல்லக்கூடியது. நம்ம தேவைகள் அனைத்துமே நிறைவேறும். இதை 3 முறை ஓதுவது ஒரு குர்ஆன் ஓதிய நன்மையும் நமக்கு கொடுக்கும். அப்போ இந்த சூறா ஓதிக்கோங்க கையோட. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் எலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் எலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் எலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குல் அவுது ரப்பின் நாஸ் சூறா. குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிகின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிகின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிகின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி நம்ம வந்து இப்போ குல் அவுது ரப்பின் நாஸ் முடிச்சோமோ அதே மாதிரி குல் அவுது ரப்பின் ஃபலக்கும் முடிச்சுக்கணும். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஃபலக் ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம எல்லாமே ஓதிட்டோம். நீங்கள் கையோட துவா செஞ்சுக்கொள்ளுங்க.